திருநெல்வேலியில் சிறந்த EECP இதய சிகிச்சை மையம். அறுவை சிகிச்சை இல்லாத இதய பராமரிப்பு. திருநெல்வேலியில் பைபாஸ் சர்ஜரி அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லாமல் இதய சிகிச்சை தேடுகிறீர்களா? ஹீலியோ ஹார்ட் திருநெல்வேலியில் முன்னேற்றமான EECP அறுவை சிகிச்சை இல்லாத இதய சிகிச்சையை வழங்குகிறது. இந்த சிகிச்சை இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் இரத்த செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. அறுவை சிகிச்சை இல்லாமல் இதய இரத்த குழாய் அடைப்பு சிகிச்சை தேடும் நோயாளிகளுக்கு இது ஒரு மாற்று சிகிச்சை வாய்ப்பாக இருக்கலாம். இங்கு மருத்துவர் கண்காணிப்பில் பாதுகாப்பான மற்றும் திட்டமிட்ட EECP சிகிச்சை வழங்கப்படுகிறது. EECP சிகிச்சை என்றால் என்ன? EECP என்பது இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் ஒரு நான் இன்வாசிவ் மற்றும் நான் சர்ஜிக்கல் சிகிச்சை முறையாகும். சிகிச்சை நடைபெறும் போது கால்களில் சிறந்த கஃப்கள் அணிவிக்கப்படும். இதய துடிப்புடன் ஒத்திசைவாக கட்டுப்படுத்தப்பட்ட அழுத்தம் வழங்கப்படும். இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் மேம்படும். இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் வழங்கல் அதிகரிக்க உதவும். EECP சிகிச்சை அறுவை சிகிச்சை இல்லாதது பொதுவாக வலி இல்லாத நடைமுறை அவுட் பேஷண்ட் முறையில் செய்யப்படும் சிகிச்சை. இதனால் பலர் அறுவை சிகிச்சை இல்லாத இதய சிகிச்சை வாய்ப்பாக இதை தேர்வு செய்கிறார்கள். திருநெல்வேலியில் யார் EECP சிகிச்சையால் பயன் பெறலாம்? நீண்ட கால மார்பு வலி, இதய இரத்த குழாய் அடைப்பு, ஹார்ட் ஃபெயிலியர் அறிகுறிகள், சிறிய உடற்பயிற்சியிலும் மூச்சு திணறல், பைபாஸ் சர்ஜரி ஆர் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய விரும்பாத நோயாளிகள். திருநெல்வேலியில் அறுவை சிகிச்சை இல்லாத இதய சிகிச்சை அல்லது இதய அடைப்புக்கு மாற்று சிகிச்சை தேடுகிறீர்கள் என்றால் மருத்துவ மதிப்பீட்டிற்கு பிறகு EECP சிகிச்சை ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சை வாய்ப்பை தேர்வு செய்யுங்கள். ஹீலியோ ஹார்ட் மையங்கள் நாடு முழுவதும் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் EECP சிகிச்சைக்கான நம்பகமான நிறுவனமாக உருவெடுத்துள்ளன. அனுபவமிக்க மருத்துவர்கள், பயிற்சி பெற்ற தெரபிஸ்ட்கள் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய சூழலில் நோயாளிகளுக்கு உயர்ந்த தரமான பராமரிப்பை வழங்குகிறோம். புதிய தொழில்நுட்பமும் மனிதநேய அணுகுமுறையும் இணையும் இடம் ஹீலியோ ஹார்ட். டாக்டர் எஸ் ராமசுவாமி அவர்கள் சர்வதேச அளவில் அறியப்பட்ட EECP நிபுணரும் அனுபவமிக்க இதய மருத்துவரும் ஆவார். அமெரிக்காவில் மேம்பட்ட மருத்துவ முறைகளில் பயிற்சி மற்றும் அனுபவம் பெற்ற அவர் EECP சிகிச்சையை இந்தியாவில் பரவலாக அறிமுகப்படுத்த முக்கிய பங்காற்றியவர். அவரது வழிகாட்டுதலின் கீழ் ஹீலியோ ஹார்ட் நிறுவனம் நோயாளிகளுக்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் அறிவியல் ஆதாரத்துடன் கூடிய சிகிச்சையை வழங்கி வருகிறது. வணக்கம், என் பெயர் கோபாலன். நான் கடந்த 7-8 வருடங்களாக நம் சிறப்பு டாக்டரிடம் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறேன். எனக்கு ஒரு நீண்ட பின்னணி உண்டு. சுமார் 25 வருட காலம் நான் சர்க்கரை நோயாலும் இரத்த கொதிப்பும் இதயத்தில் சிறு கோளாறும் இந்த பின்னணியுடன் தான் நான் டாக்டரிடம் வந்தேன். இதற்கு முன்னால் டாக்டரிடம் வருவதற்கு முன்னால் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 டாக்டர்களை பார்த்திருக்கிறேன். மும்பையிலும் சரி, சென்னையிலும் சரி. அவர்கள் மிகவும் இறுக்கமான முகத்துடன் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதும் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்வதும் அப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தது. ஹீல் யுவர் ஹார்ட் இப்பேற்பட்ட பெயருடைய இந்த கிளினிக்கிலிருந்து நான் வெளியேறும் பொழுது என் மனதில் சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது. சிகிச்சை முடிந்த பின் 20 நிமிடங்கள் என்னால் சுலபமாக போக முடிந்தது. ஒரு 5-6 நாட்களில் நான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினேன். அது 30 நிமிடங்கள், மன்னிக்க வேண்டும், 30 நிமிடங்கள். 30 நிமிட நடைப்பயிற்சியை நான் 40 நிமிடத்திற்கு வெகு சுலபமாக என்னால் மாற்றிக்கொள்ள முடிந்தது. நான் கூகுள் ஃபிட் ஆப் வைத்திருக்கிறேன். ஆகவே நான் எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறேன் என்பதை தினமும் பார்த்து மகிழ்ந்து கொள்வேன். அது அடுத்த நாள் நடைப்பயிற்சியை மேற்கொள்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை, மாலை நேர நடைப்பயிற்சியை விட விடிகாலை நேர நடைப்பயிற்சி 5 மணியில் ஆரம்பித்து ஒரு 6-6:30 மணிக்குள் முடித்து, எப்பொழுதாவது களைப்பு ஏற்படுகிறது என்றால் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து மீண்டும் தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் இந்த சிகிச்சைக்கு பிறகு கண்டுகொண்டேன். இதற்கு முன்னால் நான் பார்த்த டாக்டர்கள் நடைப்பயிற்சியின் முக்கியத்துவத்தையும்
அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது என்பதை பற்றியும் அவ்வளவு அதிகமாக அவர்கள் சொன்னதில்லை. அந்த விதத்தில் நான் டாக்டருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது புதிதாக சென்னை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கும் நண்பர்கள் இவ்வளவு அருமையான ஒரு சென்டர் நகரின் மையத்தில் அமைந்திருப்பதை பயன்படுத்தி எல்லோரும் சிறப்புடன் பெற்று நலம் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். டாக்டரும் அவருடைய டீமும் நன்கு சிறந்து இன்னும் மேலும் பல படுக்கை வசதிகளுடன் இந்த சிகிச்சையை மேற்கொள்வது மிகவும் சரியான ஒரு தருணம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. இன்றைக்கி திருநெல்வேலியில் ஒரு இருதய சிகிச்சை மையத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இருதய சிகிச்சை மையன்றது ஒரு புதுமையான சிகிச்சை முறை. அதாவது ஒரு இதய நோய் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் நினைப்பாங்கன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி, ஒரு ஸ்டென்ட்டு, ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு இருதய அறுவை சிகிச்சை அல்லாமல், ஸ்டென்ட் இல்லாமல், வலி இல்லாமல், மருத்துவமனையில் தங்காமல் ஒரு சிகிச்சை முறையை கொண்டு வர முடியும் என்றால் அந்த சிகிச்சை முறைக்கு பேர் தான் EECP சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை உலகத்தில் அனைத்து கார்டியாலஜி சொசைட்டினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சை முறை மதுரை, சென்னையில் ஆல்ரெடி இருக்கின்றது. இப்போது முதல் முறையாக இந்த சிகிச்சை முறையை திருநெல்வேலியில் ஒரு சிகிச்சை முகாமில் கொண்டு வந்திருக்கும். இசிஜி சும்மா ஒரு திருநெல்வேலியில் முதல் முறையாக ஹீலியோ ஹார்ட் என்ற இந்த மருத்துவமனையில் EECP என்ற சிகிச்சை முறையை நாங்கள் இப்போது முக்கியமாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த EECP சிகிச்சை முறை என்றால் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த EECP சிகிச்சை முறை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது அனைத்து கார்டியாலஜி சொசைட்டினாலும் அங்கீகரிக்கப்பட்டு இன்சூரன்ஸ்னாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சை முறை இதய நோய் உள்ளவர்களுக்கு, அதாவது இதய இரத்த குழாயில் அடைப்பு உள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். இப்போ இருதய இரத்த குழாயில் அடைப்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஒரு பைபாஸ் பண்ணணுமா, ஸ்டென்ட் பண்ணணுமா நினைக்கிறாங்க. ஆனால் அவை தேவையில்லாமல், அந்த ஸ்டென்ட்டோ சர்ஜரியோ தேவையே இல்லாமல் இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அப்ரூவல்டான சிகிச்சை முறை தான் இந்த EECP சிகிச்சை முறை. சரி, இப்போ இந்த EECP சிகிச்சை முறை எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே ஒரு பேஷண்ட் இந்த EECP ட்ரீட்மெண்ட் டேபிளில் படுக்க வைத்திருக்கார். இப்போ இங்கே என்னென்னா, இந்த சிகிச்சை முறை இப்போ உங்கள் கையில் நீங்கள் ப்ளட் ப்ரெஷர் கஃப் போடுவீங்க. யூஸ்வலாக ஒரு மருத்துவமனையில் போய் உங்களோட ரத்த அழுத்தத்தை பார்க்கணும், ப்ளட் ப்ரெஷரை பார்க்கணுன்னா கைகளில் அந்த பிளாடர்ஸ், அதாவது கஃப் போடுவோம். இப்போ அதே கஃப்பை கைகளுக்கு பதிலாக கால்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ காஃப் மசில்ஸு, லோவர் தை, அப்பர் தை என்ற 3 இடத்துலையும் இந்த கஃப்பை wrap பண்ணியிருக்கோம். இப்போ பேஷண்ட்டோட ECGயை இந்த மிஷினில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ECG மூலம் இந்த மிஷின் அவரோட ECGயை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணும். செகண்ட் அவர் கையில் ஒரு ப்ரோப் போட்டிருக்கோம். அந்த ப்ரோபின் மூலம் அவரோட ஆக்சிஜன், அதாவது உங்கள் ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்றதையும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இதயத்துக்கு எவ்வளோ ரத்தத்தை அதிகப்படுத்த முடியுன்றதையும் பார்க்க முடியும். ஸோ இந்த பேஷண்ட் இப்போ படுத்திருக்காரு. இந்த சிகிச்சை முறையில் இந்த பேஷண்ட்டுக்கு எந்த வலியும் கிடையாது. ஸோ இந்த சிகிச்சை முறையின் போது அந்த பேஷண்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் இந்த சிகிச்சை முறையை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மொத்தமாக 35 நாட்கள் இந்த சிகிச்சை முறையை ஒரு நோயாளிகள் எடுத்துக்கொள்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த மிஷின் மூலம்